வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கனவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். சட்டமன்ற தேர்தல் 2016க்கான மிகப்பெரிய தீவிரமான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க முழுமையான 234 தொகுதிகளும் தமிழகத்தில், அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி காரைக்காலும் கூட வேட்பாளரை நிறுத்தி ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை செய்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இது ஒரு ஆரம்ப சூரத்தனம் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மக்கள் நல கூட்டியக்கம் பற்றி விமர்சித்தார். அதுபோல ஒரு ஆரம்ப கட்ட துடிப்பு தானா, அல்லது அவர்கள் மிக தீவிரமாக இயல்பிலே இருக்கிறார்களா? இதற்கான வெற்றி வாய்ப்பு என்ன? அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விஷயமா? இதுபோன்று பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கனவல் நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஒரு வாக்காளனா 5 ஆண்டுகள் ஆட்சியை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய அதிமுக நிறைய விலையில்லா திட்டங்களை, மக்கள் நல சார்ந்த திட்டங்களை அறிவித்திருக்கிறது, செய்திருக்கிறது. நான் மீண்டும் அதிமுகவை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஏன் நினைக்கக்கூடாது? இல்ல, இந்த விலையில்லா திட்டமே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அது அப்படிங்கறது பார்க்க முடியாது. விலையில்லாங்கிறது நாங்க இலவசத்தை கடுமையா விமர்சிக்கிறோங்கிறதுனால அந்த சொல்லை எடுத்துட்டு விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மாவரை கிரைண்டரம், விலையில்லா ஆடு, விலையில்லா மாடுங்கிறது வருது, சொல்லுதான் மாறுது. இலவசம்ங்கிறதே அது ஒரு வீழ்ச்சி திட்டம் தானே ஒழிய, அது ஒரு கவர்ச்சி திட்டம் தானே ஒழிய வளர்ச்சி திட்டம் அல்ல. இந்த 5 ஆண்டுல இலவசம் பெறுகிற ஒருவன் அடுத்த ஆண்டு இலவசம் தரும்போது, இல்ல நான் அந்த இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாம மீண்டு வளர்ந்துட்டேன், அதனால எனக்கு இலவசம் வேணாம், ஒரு ஏழ்மனையில் இருக்கிற வேற யாருக்காவது கொடுங்க அப்படின்னா அது பரவாயில்ல. நீங்க உங்களுடைய கொள்கைகள் முழக்கங்கள்ல ஆடு மேய்க்கிறதும் மாடு மேய்க்கிறதும் அரசு பணியாகவே அறிவிப்போம், நாங்க எங்களுடைய ஏற்றுமதிக்காக, பாலுக்காக, கறிக்காக எல்லாத்துக்காகவும் பண்ணுவாங்க, அதை ஒரு தொழில அங்கீகரிப்போம் சொல்றீங்க. அதான் ஒரு தொழில அங்கீகரிப்போம் சொல்றீங்க. அப்ப என்னுடைய வீட்டுக்கு பிழப்புக்கு வழி இல்லாம இருக்கும்போது, எனக்கு ஒரு கறவை மாடு கிடைக்கும் போது, எனக்கு ஒரு ஆடு கிடைக்கும் போது, அது எப்படி ஒரு விலையில்லா பொருளா வரும்? நான் வந்துடுறேன். எப்படி மதிய உணவு சத்துணவு திட்டம் எப்படி விலையில்லா பொருட்களையும் இலவச திட்டங்களே சேராதோ, அதுபோல பிள்ளைகளுக்கு படிப்புக்கு மடிக்கணினி கொடுப்பதும் சைக்கிள் கொடுப்பதும் எப்படி ஒரு இலவச மோகத்தை அரசின் கடமை தானே. அதை நான் விலை இல்லாம கொடுத்தேன், விலை இல்லாம கொடுத்தேன், அதுல என்ன சாதனை இருக்குது? ஒரு கல்வியும் மருத்துவத்தையும் அரசு தன் மக்களுக்கு சமமா கொடுக்கின்றது அரசின் கடமை. அதுக்கு தான் நாங்க நிறுவுறோம். அப்படி செவ்வனே செய்ததாக நான் நினைக்கும் போது ஏன் அதிமுக ஓட்டளிக்க கூடாதுங்கிறது என்னுடைய கேள்வி. இது ஒரு திட்டமே இல்ல தம்பி, இது ஒரு ஏமாற்று, மக்களை ஏமாற்று. நீங்க இந்த அறிவிப்பை இன்னைக்கு நான் 150 பேர் 50 விழுக்காடு உள்ளாட்சியில நான் பெண்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கறது எப்ப கொடுக்குறீங்க? அடுத்த வாரம் தேர்தல் வரும்போது அறிவிச்சிட்டு போறீங்க. எப்ப கொடுத்தா ஒரு நோக்கமுள்ள அரசு வந்த வண்ணம் சொல்லணும், வந்த வண்ணம் மக்கள் குறை தீர்க்கிற மையம், அழைப்பு மையம் அப்படின்னு தொடங்கணும். ஆட்சி முடிஞ்சு அடுத்த வாரம் தேர்தல் ஆணையத்திட்ட அதிகாரம் போகும்போது இப்ப அம்மா அழைப்பு மையம் எதுக்கு? இல்ல 5 ஆண்டுகள்ல சீமான் இல்ல, உலகத்துல யார் முதலமைச்சரா இருந்தாலும் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்வு கண்ட முடியாது. இல்ல, இது ஒரு ஆன்கோயிங் பிரச்சனையை கேட்கவே நீங்க ஆட்சி முடியும் போது தொடங்குறீங்க. நான் இந்த ஆட்சிக்கு ஒரு வாக்காளன் வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறது என்ன காரணத்தை முன்வைப்பீங்கன்னு நான் கேட்கிறேன். ஆட்சியா இருந்தா தானே தம்பி வாட்சி நீங்க வாக்கு செலுத்தணும் சொல்றது. ஆட்சி இருக்கா? லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கா? எல்லாமே லஞ்சம் ஊழலாக நிர்வாக கட்டமைப்பு, எல்லாமே காசு. நடத்துனர் வேலையா காசு, பணியிட மாற்றமா காசு, ஓட்டுநர் உரிமம் ஓட்டுநர் வேலையா காசு, காவல்துறை பணியா காசு. ஒவ்வொரு சாமானியனும் கொடுக்கவும் வாங்கவும் தயாராயிட்ட போது நீங்க இந்த ஊழல் ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருக்க போறீங்களா? தம்பி, எல்லாரும் செய்யறதுனால ஒரு தவறு சரியாயிருமா? தவறு சரியாகாது, நடைமுறை ஆயிருச்சே. நான் சொல்ல ஏற்க போறீங்களா எதிர்க்க போறீங்களா? இதுக்கு முன்னாடி தூய ஆட்சி, லஞ்ச ஊழலற்ற ஆட்சி நடந்திருக்கா இல்லையா தமிழ்நாட்டுல? எப்பயோ கனவுல எப்பயோ எங்க தாத்தா தானே ஆண்டிருக்காங்க காமராஜ். ராஜாஜி காலத்துல குலக்கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனா ஊழல் லஞ்சம்னு குற்றச்சாட்டு இருந்ததா? மது கொள்கை இருந்ததா? பக்தவச்சலம் இந்தி திணிப்பை ஏற்றுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் காலத்துல ஊழல் லஞ்சம்னு வார்த்தை இருந்துச்சா? மது இருந்துச்சா? பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தை இருந்துச்சா? இல்ல, இது இன்னமும் ஒரு தேர்தல் பொருளாக, விவாத பொருளாக இருக்கிறதா அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. நம்ம ஐயோ, ஊழலுக்கு எதிராக ஒரு காரணி, எல்லாரும் ஊழலை ஒழிப்போம்னு ஏன் சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க? எல்லா கட்சியும் சொல்லுங்க, நான் லோகாயத்தை கொண்டு வரணும், வந்தோன்னா ஊழலை நாங்க ஒழிப்போம். ஏன் சொல்ற? சம்பிரதாயம். ஊழலுக்கு எதிரான, லஞ்சத்துக்கு எதிரான மக்கள் மனநிலையில் ஒரு கொதிநிலை இருக்குது, அங்க ஒரு வெறி இருக்குது. அப்படி இருந்தா திமுகவும் அதிமுகவும் இருந்த இடம் தெரியாமல் போய் 20 ஆண்டுகளா இருக்கணும். அரசு வழி இல்ல, அவனுக்கு ஒரு மாற்று. ஊழலை யார் ஒழிப்பா? யார் ஒழிப்பா? நீங்க ஒரு பொறுப்புள்ள ஒரு ஊடகவியலாளர், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த ஊழல் லஞ்சம் இது பழகிருச்சு, இது புறையோடி போயிருச்சு, இது இந்த தேசமே லஞ்சமயமான தேசிய மயமாக்கப்பட்டுருச்சு ஊழல் லஞ்சமுங்கிறதுனால அதை ஏற்க போறோமா இல்ல எதிர்க்க போறோமா? என்ன செய்யறதுன்னு சகித்து கொண்டு விட்டுட்டு போறோம். எதிர்த்தே ஆகணுங்கிற மாற்று கருத்து இல்ல. இது ஆட்சியாளர் மட்டுமே இருந்தால், இது சாமானியனும் சென்றடைந்து விட்ட பிறகு இது எப்படி சாமானியன் எங்க வரன்னா, நீங்க மிக நுட்பமா இதை விளங்கி கொள்ளணும். அதாவது எப்படி இது வருதுன்னா, நான் நேர்மையற்றவன ஆன பிறகு
எனக்கிட்ட கேள்வி கேட்க எந்த தகுதியும் என் மக்களுக்கு இல்லாம என் மக்களை நான் நேர்மையற்றவனா ஆக்குறேன். நான் உடன்படுறேன். அதுக்கு நான் உடன்பட்டேன்ல. நிரந்தர வறுமையில என்னை கிடத்துற, நிரந்தர வறுமையில என்னை வைக்கிற, வறுமைக்கு என் உரிமையை வைக்கிற, ஏழ்மை நிலையில என்னை அழுத்துற. நீங்க நினைச்சு பாருங்க, 30,000 கோடிக்கு குடிக்கிறான் என் நாட்டு மக்கள். ஆண்டு ஒன்றுக்கு 30,000 கோடி குடிக்கிறான். அவனுக்கு எதுக்கு இலவசம்? இப்ப ஆந்திர சிறையில 3000 பேர் வாடுறானே, ஏன் வாடுறான்? வயிற்று பொழப்புக்கு வழி இல்லாம போறான். போனா சிறையில போடுறான், சுட்டுக் கொள்றான்னு தெரிஞ்சும் போறான்னா அவனை நம்பி 5 உயிர் பட்டினியா கிடக்குன்னு போறான். அந்த நிலையில என் மக்களை வச்சது யாருங்கிறத நம்ம கேள்வி. மாறி மாறி இந்த மண்ணை ஆண்ட ஆட்சியாளர் தானே பொறுப்பேற்கணும். நீங்க அப்பாவி மக்களை போய் அவன் என்ன பண்றான்? நீங்க எல்லாரையும் பொறுப்பாக்குறீங்க, ஒரு ஆளை மட்டும் விட்டுட்டே போறீங்க. யார? இதுக்கு உடன்பட்ட சாமானியனா, இதுக்கு உடன்பட்ட மக்களை நீங்க எல்லாத்துக்கும் நீங்க ஒரு நேரம் சொல்லுங்க, நான் வறுமையில இருக்கிறேன், அதனால வறுமையில இருக்கிறேன், ஒரு நிமிஷம் வறுமையில இருக்கிறேன், நான் இலவசம் வாங்குறேன், நான் காசு இல்ல லஞ்சம் வாங்குறேன், நான் வந்து வேற வழி இல்லாம சுமையில இருக்கிறேன், நான் சாராயம் குடிக்கிறேன். எல்லாத்துக்கும் உங்கள் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறது, ஆட்சியாளர் பக்கம் இன்னொரு நியாயம் இருக்கிறது. மக்களுக்கு இங்க பாருங்க, ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும் எதை தடுக்கணும்ட்டு. அந்த தாய் போல இந்த அரசு இருக்கணுங்கிறதா அதுதான் தர்மமும் கூட. இதைத்தான் எமது மறை குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகுன்னு பாடுது. நீங்க ராஜபக்சே 1,70,000 பேரை கொன்னான் இனப்படுகொலையால. 2 பேரும் சாராய கடை தெரிஞ்சு 2 லட்சம் பேர் இதுவரை கொண்டிருக்கீங்க. அவனை விட கூடுதலான எண்ணிக்கை. இது இனப்படுகொலையா இல்லையா? இந்த மதுக்கடையை மூட சொல்லி போராட்டம் நடக்குது. ஒரு வார்த்தை அரசு, ஒரு பொறுப்பான ஒரு பதில், அது எங்கள் கொள்கை முடிவே இல்லை. நீ போராடினா போராடிக்க. அப்ப மக்கள் பைத்தியக்கார மாதிரி ஆக்குறது. உலகம் முழுக்க எங்கேயுமே, குஜராத் உள்பட மத்திய பிரதேசம் உள்பட உலகம் முழுக்க எங்கேயுமே இந்த பூரண மதுவிலக்குங்கிற தத்துவமே தோல்வியடைந்ததா இருக்குது. நிதிஷ்குமார் சொல்லிட்டு வந்தவரே சாத்தியம்னு மறுத்திருக்கிறார். நம்ம நிதர்சனம் பேசணுமா இல்லையா? நியாயமான விஷயம். நான் உடன் போடுறேன். நான் உங்க கொள்கைக்கு கோட்பாடு எல்லாத்துக்கும் மது நான் என்ன சொல்றேன், உலகம் முழுக்க நான் ஒரு கேள்வி, உலகத்துல ஒரே ஒரு நாட்டுல பூரண மதுவிலக்கு வெற்றி அடைந்த நாடு இதுன்னு அடையாளம் காட்டுங்க. ஒரு நாடு, ஒரு ஊர். இப்ப நீங்க மது விலக்குங்கிறது சாத்தியம் இல்ல, மதுவை வந்து ஒழிக்க முடியாதுன்னு சொல்றதை நான் ஏற்கல. இதே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில மது வித்து தான் இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்தாரா? இத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சாரா? இதுக்கு பதில் இருக்கா? கால மாற்றங்க. இது வந்து கால மாற்றம். நாம வந்து இது குடிக்க போறோம், நாம கடைக்கு போறோம், நாம அது எண்ணிக்கை ஒரு மனிதன் தனியா அதிகமா குடிக்கிறது இல்ல, குடிக்கிறோட அளவு இல்ல, குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை அக்கறை இருந்தா. இப்ப கேரளாவில் ஆளுகிற ஐயா உம்மன் சாண்டி என்ன சொல்றாரு, நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பேங்கிறாரு. உதாரணமா நீங்க 5 மணில இருந்து 9 மணி 4 மணி நேரம் தான் கடையை வைக்குது. அதோட அங்க குடிக்கிற வசதியை வைக்கல. இங்க குளிரூட்டப்பட்ட பார் வசதி இருக்குதுன்னா அது விளம்பரம் செய்யல. அவர் ரெண்டாவது அவர் என்ன கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கல்லூரி, பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனை, வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் இருக்கிற கடைகளையாவது மூடுங்க. ஆனா அதை ஏன் மூடல? அதிமுக அரசு சரியா செயல்படலங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு வருவோம். அடுத்ததா இதற்கான மாற்றா நான் என்ன தேர்ந்தெடுப்பேன்? அதிமுக சரியில்லைன்னா திமுக வல்லமை வாய்ந்த கட்சியா இருக்குது, 234 தொகுதியில் ஆட்கள் நிறுத்த முடியும், இதற்கு முன்னால் ஆண்ட கட்சியா இருக்குது. அப்ப என்னுடைய தேர்வு ஏன் திமுக இருக்கக்கூடாது? தம்பி, திமுகவின் தீமையினுடைய விளைச்சல் தான், திமுகவின் கொடுமையினுடைய குழந்தை தான் ஜெயலலிதா, அதிமுக கட்சியும் ஆட்சியும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஜெயலலிதா வெறும் கிளையும் இலையும் தான், வேறு வந்து திமுக தான். இந்த கொடிய ஆட்சி முறையினுடைய தொடக்கமே அதுதான். இப்பவே நீங்க பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுக்கறாங்க, ஜெயலலிதா ஆட்சி சரியில்லை, ஆளுமா டோலுமா எல்லாம் போட்டு நீ விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க கடந்த 5 ஆண்டு நல்ல ஆட்சி கொடுத்தோன்னு ஒரு விளம்பரம் இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? இல்ல, நீங்க சொல்லக்கூடிய பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணும் அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய லோகாயுக்தா கொண்டு வரணும் அவங்க சொல்றாங்க. யார் எல்லாரும் தான் சொல்லுவாங்க. ஒப்பு கழுகுறது. இப்ப தீ குளிச்சுட்டு வந்து அப்படி நாங்க புனிதர்கள், மனித புனிதர்கள், தூயவர்களா வந்துட்டோம்னு காட்டுறது. போன முறை உங்க ஆட்சியை வீழ்த்தி அதிமுக ஆட்சியை ஏன் நிறுவனா மக்கள்? உங்க கொடுமை சகிக்க முடியாம தான் நிறுவனா. அப்ப திருப்பி இந்த அதிமுக மாற்றா எப்படி திமுக இருக்கும்? பெருத்த ஏமாற்றா தான் போகும். இல்ல, அவங்க பழைய விஷயங்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாம பயணம் போயிட்டு நாங்க பழைய ஆட்சியில் நாங்க ஏதாவது தவறு செய்தா நாங்க மன்னிப்பு எடுக்கிறோம், நாங்க அது வந்து நடக்காமல் பாத்துக்கிறோம், பழைய தவறுகளை மன்னிச்சிருங்க, புதுசா வந்து செய்யறோம், எல்லா தவறையும் புதுசா செய்யறோம். அதுல என்னென்ன பழைய தவறு நாங்களும் அதான சொல்றோம். மன்னிச்சிருங்க, கடந்த காலத்துல தெரியாம மறந்த மாதிரி உங்களுக்கே வாக்கு செலுத்திட்டோம், இனி அந்த வாய்ப்பு இல்லைன்னா நாங்களும் சொல்றோம். மன்னிச்சிருங்க. எதை மன்னிக்கிறது? இல்ல, பழைய தவறுகளை வந்து நீங்கள் பேசிய விஷயங்கள், நீங்கள் செயல்பட்ட விஷயங்கள், நீங்க முன்னாடி காங்கிரஸுக்கு வேலை பார்த்தேன்னு சொன்னீங்க, நீங்க திமுக வேலை பார்த்தேன்னு சொன்னீங்க, மதிமுக வேலை பார்த்தேன்னு சொன்னீங்க, எல்லாரும் வரஞ்சு விரும்புறீங்க. இன்னைக்கு இதெல்லாம் சரி வராதுன்னு ஒரு மாற்று முடிவு எடுத்து நீங்க தனிக்களம் காண்றீங்க. அதே போல திமுக வந்து ஒரு காலத்துல தவறான சில விஷயங்கள் செய்யறாங்க. நீங்க நான் கேட்கிற தவறுன்ற இத்தனை பக்கமா விளம்பரம் கொடுக்கிற காசு எது? அது அரசாங்கம் நடிக்கிற எல்லா படமும் ஓடாம தோத்து போகுது, தொடர்ச்சியா படம் இருக்கிறார பணம் எது? என்ன உழைச்சி சம்பாதிக்கிறாரு அவரு?
இல்லங்க அதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு அமலாக்க பிரிவு இருக்குது, வருமான வரித்துறை இருக்கு. தம்பி நீங்க வந்து ஒரு நேர்மையானதுன்னா பாருங்க, வந்து நேர்காணல் வைக்கிறீங்க. நேர்காணல் தேர்தல் ஆணையம் 20 லட்சம் தான் செலவழிக்கணும்னு சொல்லுது. தேர்தலில் 20 லட்சம் தான் நீ செலவழிக்கணும்னு சொல்லுது. நேர்காணல் நீ தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணாலும் 5 கோடி செலவு பண்ணுன்றாங்க. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்து என்ன நேர்மையா இருக்கும்? 5 கோடி முதலீடு செய்து மக்களின் சேவைக்கு வருவானா, லாப தேவைக்கு வருவானா? திமுக வந்து இவ்வளவு தூரம் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து மதுவிலக்குல இருந்து, லோக் ஆயுக்தால இருந்து, பழைய தவறுகளை மாற்ற இவ்வளவு 44 ஆண்டுகளா குடிக்கிறோம். மக்களின் மீது சின்ன சின்ன குழந்தையெல்லாம் குடிக்கிறாங்க, பெண்கள் எல்லாம் குடிக்கிறாங்க. திறக்கும்போது தெரியலையா குடிப்பாங்கன்னு? அதுக்கப்புறம் அவர் தான் மூணார். அதை நீங்க சொல்ல மாட்டீங்களா? திமுக கருணாநிதி திறந்தார், கருணாநிதி தான் மூணார். அவருடைய ஆட்சி காலத்தில் மூணார். அதை சொல்ல மாட்டீங்களா? யாருமே மறுபடியும் திறந்தாரு. மறுபடியும் திறந்தது எம்ஜிஆர். மறுபடியும் தொடர்ந்தது யாரு? எம்ஜிஆர் திறந்த கடையவே நடத்திட்டீங்களா? அப்புறம் உங்க ஆட்சி வரும்போது மறுபடியும் திறந்தீங்க. நீங்க தனியார் எடுத்து நடத்தலாம், நீங்க கட்சிக்காரங்க ஒப்பந்தம் கொடுத்தீங்க. இவங்க வந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார், அவங்க பார்த்தாங்க, அவன் என்ன தனியார் சம்பாதிக்க, நாமளே அரசுக்கே வரட்டும்னு அவங்களே எடுத்து. டாஸ்மாக்ன்ற ஒரு நிறுவனத்தை துவக்கியது எம்ஜிஆர். டாஸ்மாக் வந்து மது விற்பனை நடத்தும் சொன்னது ஜெயலலிதா. அதிமுக பண்ணிருக்காங்க. இதை யாரும் சொல்லாம, குறிப்பா நீங்களே இதை சொல்லாம கருணாநிதி பண்ணார் சொல்லும் போது உங்களுக்கு வந்து அதிமுக ஒண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள அறிமுகப்படுத்துவது யாரு? மாநில அளவுல கொண்டு வந்தது திமுக தான். அப்ப அதுதானே பேச்சு. பிள்ளையார் சொல்லி போட்டவரை முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. முற்றுப்புள்ளி வச்சுட்டா அது மறுபடியும் அதிகாரத்துக்கு வரும்போது அதை வச்சிருக்கணும். தொடர்ந்தது ஏன் தானே கேள்வி. போன 5 ஆண்டு, இந்த 5 ஆண்டை விடுங்க, போன 5 ஆண்டு உங்க ஆட்சியில சாராயம் வித்தியலா இல்லையா? நேரத்தை குறைச்சார்ல. பாமகவுடைய கோரிக்கை எடுத்து நேரத்தை குறைச்சாரு. உங்களுக்கு சாராய ஆலைகள் இருக்கா இல்லையா? திமுக தலைவருக்கு இதுவும் கிடையாது. திமுக பேர்லேவா வச்சுக்கிட்டு காய்ச்சுவீங்க? என்ன தம்பி நீங்க என்னமோ கோழி குண்டு அடிச்சுட்டு ஒளிஞ்சு 1:2 விளையாடுற பசங்க மாதிரி என்கிட்ட போயிட்டு இல்லைங்க. அவங்க பேர்லயேவா நடத்துவாங்க. நோக்கம் என்ன? 2 பேரும் நீங்க இந்த அம்மா எது வந்தாலும் எடுத்து செய்ய, நீங்க அது வந்தாலும் எடுத்து பேசுவீங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் உங்க கடையில சரக்கு எடுப்பாங்க, உங்க ஆலையில இவர், நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க ஆலையில சரக்கு எடுத்து எங்களை குடிக்க வச்சு கொள்ளுவீங்க. இதென்ன நடக்குது? சரி, அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம், மாற்று வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு கண் முன்னாடி மக்களோட கூட்டியக்கணும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய ஈழ பிரச்சனையிலிருந்து, தமிழர்கள் பிரச்சனையிலிருந்து, பூர்ண மதுவிலக்குல இருந்து, இதற்கு முன்னாடி லஞ்ச ஊழல் வாங்காததுல இருந்து பல விஷயங்கள்ல எனக்கு ஒரு முன்னுதாரணமான கூட்டணியா இருக்குது. அவங்களுக்கு வாக்களிக்காம ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? அவங்களுக்கு வாக்கு அளிக்காம போங்க. நாங்க ஒரு தத்துவத்தை முன் வச்சு நிக்கிறோம். இல்ல, எனக்கான மாற்று ஒரு வாய்ப்பு இருக்குதே நான் சொல்ல வரேன். மாற்று நீங்க பாருங்க, நீங்க மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது முடிந்தவரை எல்லா பக்கமும் இந்த கூட்டணிக்கு முயற்சி பண்ணுது. அவங்க சேர்த்துக்கலைங்கும் போது நாங்க ஒரு தனி மாற்றுன்னு பேசுது. மாற்றம் என்பது தொடக்கத்திலிருந்து மாற்றம். இல்ல பார்வை சரியான எனக்கு சந்தேகம் உள்ளது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளோ, நான் சொன்னேன், விடுதலை சிறுத்தைகளோ 2 இடதுசாரி இயக்கங்களோ அல்லது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ கூட்டணி என்று அமைவதற்கு முன்னாலேயே முதல் முறையாக நாங்கள் ஒருங்கிணைந்து செல்வோம் சொல்லிட்டு மக்கள் கூட்டி இயக்கம் என்று ஆரம்பித்தார்கள். பிறகு கட்சியாக மாறினார்கள், கூட்டணியாக மாறினார்கள். அது நீங்க பேசுறீங்கல்ல, ஒரு பத்திரிகை பேட்டியில அண்ணன் திருமாவளவன் திமுக தான் அதிமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும், நாங்க இதை முடிவு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? திமுக தான் வல்லமை கொண்ட கட்சிங்கிறது எல்லாருக்குமான பார்வை தானே, நீங்களே மறுக்க மாட்டீங்களே. வலுவான கூட்டணியை அதிமுக எதிராக அதுதான் அமைக்கணும்னு சொன்னாரா இல்லையா? தமிழ்நாட்டுல முதல் முறையா ஆட்சியில பங்கு கொண்ட கூட்டணி இதே திருமாவளவன் பேசினாரா இல்லையா? நீங்க இப்படி முதல் முறையா பேசுறீங்க. நீங்க ஈழ விடுதலைன்னு பேசுறீங்க. இன்னைக்கு குறைஞ்சபட்ச வேலை திட்டத்துல கூட நீங்க அதை கொண்டு வரல. இல்லங்க, எவ்வளவு மது ஒழிப்பை தத்துவமா வச்சிருக்கீங்க. மதுக்கடையை மாறி மாறி திறந்து நடத்தினது இந்த 2 கட்சிகள் தான். 2 கட்சியோடவும் கூட்டணி வச்சு பதவி அனுபவிச்சிருக்கீங்க. அன்னைக்கு அந்த கூட்டணிகள் இருக்கும்போது மது ஒழிக்க நீங்க போராடவே இல்லை. மது ஒழிப்புக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் கூட செய்யல. அப்ப வெளியில வந்தா கடையை மூடுறது, உள்ள போனா வாயை மூடுறதுன்னா இது சரியா வரல. இதே நேர்காணல திரு சீமான் காங்கிரசுக்கு ஆதரவாக நான் வாக்கு கேட்டிருக்கிறேன், இன்னும் என்னுடைய வீட்டுல சுவர்ல வந்து ஐயா சிதம்பரத்துக்காக வாக்கு கேட்ட சுவர் கட்டி இருக்குன்னு இதே சீமான் சொல்லியிருக்காரு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இதே சீமான் பேசியிருக்காரு. திமுக இதே சீமான் பேசியிருக்காரு. ஈழம் மலர்ந்தால் இரட்டை இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ந்து இதே சீமான் பேசியிருக்காரு. அன்னைக்கெல்லாம் தெரியல, இன்னைக்கு தான் கண்ணு திறந்தா, இன்னைக்கு தான் வந்து நீங்க புனித ராணிகளாங்க வந்த கேள்வி நம்மகிட்ட வச்சா. இது நான் இவங்களோட போய் பதவி அனுபவிச்சு நான் திமுகவை ஆதரிச்சது கூட அன்னைக்கு எனக்கு 10 சீட்டு கொடுங்க அவர்களுக்காக குரல் கொடுத்தீங்கல்ல. இல்ல, இன்னைக்கு நம்பி உங்களை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள் அன்னைக்கு உங்களை நம்பி 4 பேர் இருந்தாங்கல்ல. இன்னைக்கு ஒரு இயக்கமா நான் தனி மனிதன், அன்னைக்கு வெறும் திரைப்பட இயக்குனர். உங்களுடைய கொள்கையும் பாறை மாறி இருக்கு. திரைப்பட இயக்குனர் நான் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளனா இருந்தேன். அந்த அடிப்படையில் எங்க குடும்பமே காங்கிரஸ் குடும்பம். அதனால அன்னைக்கு நம்ம செஞ்சோம். தேர்தலில் வென்றுட்டு 2009 என் இனத்தை 2008 போர் தொடங்கி அழிக்கும் போதுதான்
வெறி கொண்ட நம்ம மாற வேண்டியது இருக்குது. இல்ல அதுதான் சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து முன்னாடி வேற ஒரு நிலைப்பாடு இருந்தது, அவர்களுடைய நிலைப்பாடு மாறும்போது நீங்க மாறி தனி களம் காண்றீங்க. அதன் போல இதே 4 இயக்கங்கள் வந்து வேற வேற கூட்டணியில் இருந்தபோது இருந்தாங்க. இன்னைக்கு அவருடைய செயல்பாடு சரின்னு சொல்லி மாற்று இயக்கம் காண்றாங்க. நீங்கள் வந்தால் பரிணாம வளர்ச்சி, அவர்கள் வந்தால் வந்து மாற்றமா? நாங்க மாற்றா அவங்க மாற்றான்னு மக்கள் தான் அது பண்ண முடியும். நீங்க ஏற்கனவே திராவிட முன்னேற்றம், அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களோட கூட்டணி வச்சு பதவியை அனுபவிச்சிட்ட கட்சிகள் இந்த கட்சிகளை குறை சொல்லிட்டு மாற்றுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு தமிழராகவும் இருக்கக்கூடிய, இன்னொரு வாய்ப்பாகவும் இருக்கக்கூடிய பாமக வந்து சேர்க்க மாட்டீங்களா? அதுவும் நிராகரிக்க வேண்டிய கட்சி தானா? நிராகரிக்க வேண்டியது நான் யாருக்கு வாக்கு போடுவேன்னு நீங்க கேக்குறீங்களா? நான் யாருக்கு வாக்கு போடணும்னு கேக்குறேன். நீங்க யாருக்காவது போடுங்க, நான் எனக்கு போடுங்க, நான் ஏன் சீமான் போடுங்க, நான் போடுங்க. நீங்க அவருக்கு போடக்கூடாது இவருக்கு போடக்கூடாதுன்னா அது கேள்வி இல்ல. சீமான் வந்து மக்கள் மத்தியில நான் ஒரு தேர்தல்ல முன்னிக்கிறேன், எனக்கு வாக்கு போடணும் இந்த காரணத்துக்காக போடணும்னு நான் ஒரு கொள்கை வச்சு ஒரு தத்துவத்தை முன் வச்சு என் மக்கள்கிட்ட கேட்பேன். என்னுடைய வாதம் சரின்னு பட்டா தர போறாங்க. அதுதான் கேக்குறேன். இப்ப மாற்று நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களே முன்னெடுக்கக்கூடிய இன்னும் வலிமையான சிலர் இருக்கிறார்களோ அப்படின்னு ஐயத்தை எழுப்புறேன் நான். வலிமையானவர் இருக்கிறார்களோங்கிறது எப்படி தெரியும்? இந்த மே மாதம் தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணும்போதுதான் தெரியும் யாருக்கு வலிமை இருக்குதுன்ட்டு. அவங்க வலிமையானவர்கள் மக்கள் கருதுனா அவங்க வலிமையானவர்களா நிரூபிக்கிட்டு இருக்கட்டும். நாங்கள் வலிமையானவர்கள் வந்தா அப்புறம் அதை பற்றி பேசுவோம். இப்ப நீங்க ஒரு 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 வளரக்கூடிய கட்சியா இருக்கும்போது நீங்க ஏன் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு மெதுமெதுவான வளர்ச்சியை நோக்கி போகக்கூடாது? அப்படி இருக்க முடியாது தம்பி. கூட்டணி நீங்க ஒரு சொட்டு வெஸ்த போட்டு சாப்பிட்டு கொஞ்ச நாள் அப்படி வாழலாம்ங்கிற மாதிரி இருக்குது. அதை அப்படி சொல்ல முடியும். என் தத்துவமே நான் இந்த கட்சிகளோட சேர்ந்து நிக்க முடியாது. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். இதுல யாரோட சேர்ந்து நான் ஒழிக்கிறது? நான் ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட்டியா இருக்க விரும்பல. நம்பர் 1 பார்ட்டி ஆகணும்னு நினைக்கிறேன். நான் முதன்மையான ஆற்றல் கொண்ட அரசியல் சக்தியா மாறணும்னு நினைக்கிறேன். இந்த கட்சிகளோட சேர்ந்து அவர் வாக்கு எனக்கு வந்துருச்சு, இவர் வாக்கு எனக்கு, அவன் மேல இருக்கிற வெறுப்பு அருவருப்பு அது என் மேல பற்றி படவக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். தாயின் மார்ல கறந்த பால் போல தூய உள்ளத்தோடு நின்று இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக சேவை செய்யணும்னு நினைக்கிறோம். நான் ஒரு தனித்த கட்சி. அதனால ஆதி தமிழ் குடிக்கு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற உழைக்கும் மக்கள் தேவேந்திரருக்கு பொது தொகுதியில இடம் கொடுக்கிறேன். எந்த கட்சிக்கு கூட சேர்ந்து கொடுக்க முடியும்? என்னுடைய கவலை என்னன்னா, இவ்வளவு பெரிய விளம்பர சுனாமி இன்னைக்கு நம்ம கண்கூடா பாக்குறோம். 2 பெரிய கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, மக்கள் நல கூட்டணி, அவர்கள் தொடர்ந்து நடத்தக்கூடிய பிரச்சாரங்கள், அவர்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள், அடுத்த கட்ட தலைவர்கள், ஒரு முழுமையான கட்டமைப்பு கொண்ட ஒரு சுனாமியில நாம் தமிழர் இயக்கம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றை முன்னெடுக்க? முழுமையானாங்கிறீங்க. நான் 4 ஆண்டுகள் ஆனவனை போய் 55 ஆண்டு 65 ஆண்டுகள் 45 ஆண்டுகள் 25-30 ஆண்டுகள் கட்சி வச்சவங்களோட ஒப்பிட்டு பேசிட்டு கூடாது. நான் வளரக்கூடிய ஒரு புரட்சிகரமான இயக்கம். இப்ப அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்தது, காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஊடகங்கள் தான் கொண்டு போச்சா? இப்படி கொண்டு போச்சா? அன்னைக்கு ஊடகங்களே கிடையாது. அப்ப அந்த மாதிரிதான் நீங்க அது இல்ல. இப்ப ஒரு தினா மக்களை சந்திக்கிறோம், பலாயிரக்கணக்கா ஒரு தெருமுனையில நின்று பேசும்போது பலாயிரக்கணக்கா மக்கள் கூடி கேட்கிறாங்க. அந்த கருத்தியல் புரட்சி எவ்வளவு பெருங்காட்டை அடிக்கிற நெருப்பு கூட ஒரு தீக்குச்சி பொறியில ஒரு தீ பொறியிலும் தானே கிளம்புது. அப்படிதான் நம்ம செஞ்சாக முடியும். வேணா நான் இதுக்காக ஐயோ என்கிட்ட பணம் இல்ல, ஊடகம் இல்ல, எல்லாரும் நான் பின்னடைஞ்சு போயிரட்டுமா? இல்ல, இதுல அடுத்த கட்டமா நீங்க கொண்டு போகும்போது இந்த கொள்கைகள், ஊழல், மது இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயமா முன்னெடுக்கிறது வந்து தமிழன் என்ற ஒரு அடையாளம். திராவிடம் என்பது ஒரு மாயை, இது வந்து ஒரு ஏமாற்று வேலை, தமிழன்கிறதா முன்னெடுத்த சொல்றீங்க. தமிழன் தான் அப்படின்னு சொன்னா இதே தமிழர்கள் தான் எம்ஜிஆர், பெரியார, கருணாநிதியை, ஜெயலலிதாவை இவர்களெல்லாம் முதலமைச்சராக்கி அழகு பார்த்தவர்கள். இவர்கள் மனசுல இவர்களால் ஏற்கப்பட்ட தலைவர்களுக்கு மாற்றாக எப்படி நீங்க நிக்க போறீங்க? தம்பி, இது வந்து அது செஞ்சிருச்சிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுக்காக சரின்னு சொல்லல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றது கூட நான் வந்து ஒரு ஏதா பேசுறேன்னு நீங்க சொல்லலாம். நான் கேட்கறது என் இனத்தினுடைய இறையாண்மையை கேட்கிறேன், என் இனத்திற்கான அடிப்படை உரிமையை கேட்கிறேன். யார்கிட்ட? நான் மக்கள்கிட்ட முன் வச்சு கேட்கிறேன். நான் சொன்ன தலைவர்கள் எதேச்சையாக, விபத்தாக, நிகழ்வாக வந்தவர்கள். இதே தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்டு அரியணையில் அமர்த்தப்பட்டவர்கள். அதான் தம்பி, தமிழன் வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் பெருமையில மல்லாந்து படுத்துட்டான். வந்தவன்லாம் ஏறி மிச்சு எச்சிக்காரி துப்பிட்டு போயிட்டான். வந்தவனையெல்லாம் வாழ வச்சுட்டு இவன் வாடகை வீட்டுல குடியேறிட்டான். இந்த அனுபவமே அவனுக்கு இப்பதான் தெரியுது. எதற்காக மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்டது? அதுல இருந்து பேசுங்க. சோனியா காந்தி ஏன் இந்தியாவின் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டது? ஏன் சோனியா காந்தி இந்தியாவின் பிரதமர் ஆகாம இருக்கணுங்கிறது தேசப்பட்டுனா என் நிலத்தை நான் தான் ஆளணும், பிறர் ஆளக்கூடாதுங்கிறது தேசப்பட்டுதானே. அப்ப தமிழ்நாட்டுல தெலுங்கர்களோ, கன்னடர்களோ, மற்றவர்களோ ஆளும் இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறது அவங்களுடைய சித்தாந்தமா இருக்க முடியும். வாதுங்க, நீங்க எனக்கு அமைச்சரா இருங்க. கட்டபொம்மன் நாயக்கர் படையில எங்க பாட்டன் வெள்ளையத்தேவனும் சுந்தரலிங்கம் படைத்தளபதிகளா இல்லையா? எத்தனை தளபதி எனக்கு இருங்க. மன்னர் நாங்க தான். அதுதானே கட்சி அனைத்து மக்களுக்கும், அரசியல் அனைத்து உயிருக்கும். தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு. அதுதானே உலகம் பூரா இருக்கு. ஆந்திரால தானே இருக்குது,
கேரளால தானே இருக்குது. ஓகே, தமிழகத்துல கன்னடர்களோ தெலுங்கர்களோ முதலமைச்சர் ஆகக்கூடாது, உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கலாம், அவர்கள் வந்து ஆட்சியில வந்து அப்படிதானே இருக்கு, எல்லா நாட்டிலயும் அப்படித்தானே இருக்குது. தமிழ்நாட்டுல தெலுங்கரும் கன்னடரும் முதலமைச்சர் ஆக முடியாது. தமிழ்நாட்டுல முஸ்லீம்களும் கிறிஸ்டியன்களும் முதலமைச்சர் ஆக முடியுமா? தமிழர் தானே. மதம் வந்து இப்ப மதம் வந்து மாறிக்கொள்ளக்கூடியது தம்பி, நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. நான் வந்து 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். இங்க மதம் இப்ப வந்தது. கிறிஸ்தவங்கிற மதம் வந்து 2000 ஆண்டு ஆகல, அதுக்கு பின்னாடி தான் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. இன்னைக்கு நான் இந்துவா இருக்கேன். நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய தமிழ் அரசியலில் என்னுடைய முப்பாட்டன் முருகன் என்று சொல்கிறீர்கள். எந்த தமிழ் முஸ்லீம் தன்னுடைய முப்பாட்டன் முருகன் என்று ஒப்புக்கொள்ளும்? அது தம்பி மதம் அவர் வந்து பாருங்க, இறை வழிபாட்டுக்காக அவன் ஏற்றிருக்கிறான். நான் முருகன் என் மூதாதையா இல்லையா? முருகன் என் தமிழ் இனத்தின் எந்த முஸ்லீம் எந்த கிறிஸ்டியன் ஏற்பார்? அவன் ஏற்கிறான், எதிர்க்கிறான், அது மறுக்கிறான். தமிழனுடைய அடையாளம் என்று நீங்கள் சொல்லக்கூடியவர்களை நீங்க தமிழனுடைய தெய்வத்துல இந்துக்கும் தமிழனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க தான் சொல்ல போறீங்க. அதுதான் அந்த கேள்வி நான் வைக்க போற கேள்வி. அந்த கேள்வி நான் வைக்க போற கேள்வி. நீங்க வைக்காதீங்க, நான் கேட்கிறேன். தமிழருடைய இந்து மதத்தை விட்டுருங்க சார், இந்து மதத்தை விட்டுருங்க. நான் இந்து மதம் இல்ல. மதம் வந்து மாறிக்கொள்ளக்கூடியது இல்ல. இந்து மதத்தை நான் நினைக்கிறேன் நம்முடைய 5 திணைகள்ல 5 பால்கள்ல மால் இருக்கிறாரு, மருகன் இருக்கிறாரு, முருகன் இருக்கிறாரு, கொற்றவை இருக்கிறார். இந்த 50 தெய்வங்கள்ல எந்த தெய்வத்தை கிறிஸ்துவர் ஏற்பார், எந்த தெய்வத்தை முஸ்லீம் ஏற்பார்? அப்ப இவர்கள் எல்லாம் தமிழர்கள் கிடையாதா? அப்படி கிடையாது தம்பி. நீங்க இங்க பாருங்க, நீங்க அப்படி பேசக்கூடாது. மதம் வந்து இந்த ஒரு தமிழன் வந்து கிறிஸ்தவத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கிறதுக்காக அவன் வந்து எப்படி தமிழன் எல்லாம் போவான்? அவங்க ஏற்பாங்களான்னு கேக்குறேன். நீங்க ஏற்கனங்கிறது என்ன இருக்கு? நான் சொல்லக்கூடிய இங்க பாருங்க, ஏற்கனவே என்ன இருக்கு? அவன் ஒரு வழிபாட்டுக்கு ஏற்று போறான். இல்ல நான் என்ன கேக்குறேன் திரு சீமான், கொற்றவை, மால், முருகன், அருகன், இந்திரன் இவர்கள் எல்லாருமே தமிழர் தெய்வங்களாக தமிழர்களுடைய நூல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். தமிழருடைய இந்து தெய்வங்களாக அல்ல, நான் இந்து மதத்தை மறந்துறேன், அது விட்டுருங்க. தமிழர் தெய்வங்களாக அடையாளம் காணப்பட்ட இந்த 5 பேரையும் இந்துக்கள் அல்லாமல் வேறு எவர் தன்னுடைய தெய்வமாக தமிழுடைய தெய்வமாக ஏற்பார்? இல்ல, எங்க கட்சியில நிறைய இஸ்லாமிய கிறிஸ்தவ பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டுதானே வராங்க. எங்கள் மூதாதைன்னு ஏற்கிறாங்க. அவன் இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த மத மாற்றம், இந்த மதத்தை ஏற்கக்கூடிய சூழல் எப்படி வந்ததுன்னு முதல் ஆய்வு செய்யணும். நீங்க கிறிஸ்தவரா இங்க மாறி இருக்கான்னா, நீ சக்கிலி என்ன பார்த்தாத்தான் தீட்டு, தொட்டாத்தான் தீட்டு, சாணான பார்த்தா தீட்டுன்னு சொல்லி வச்சவன் இவன். எங்க பெரியத்தா எங்க ஆத்தாலப்ப எங்க பாட்டிய மார்பு பெருக்க வெளியில தொங்க விட்டு போகணும்னு வச்சவன் இவன். அதுக்கு வரி கட்டலைன்னா ஒத்த முளைய விலைய அறுத்துத்தானு வாங்கிட்டு போனவன். எவன் முட்டிக்கு மேல வேட்டியை கட்டுன்னு சொன்னவன். எச்சியை துப்பும்போது வாயில ஒரு கொட்டாங்கச்சி துப்புன்னு சொன்னவன். பாதி வெள்ளையா இருக்கிற பிராமணர் நம்மளை தொட்டா தீட்டுன்றான்டா, முழு வெள்ளையா இருக்க வெள்ளைக்காரன் வந்து தொட்டான்டா அப்படின்னு அவன் பின்னாடி போயிட்டான். இதான் நடந்தது. இஸ்லாமியனா இருக்கிற புதிய பாசம் இங்க வா, இப்ப இருப்பா, இங்க வாடா பரப்பையில, இங்க வாடா பல்லப்பையில, என்ன பறையும் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேலும் போயிட்டான். அதான் சொல்ல வரேன். அப்புறம் அதை நீ புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறாம நீ வந்து இவன் ஏற்பானா பாப்பானான்னு பேசக்கூடாது. திரு சீமான் சொல்லக்கூடிய எந்த பார்ப்பனர்கள் இந்த ஒட்டுமொத்தமான ஜாதி துவேஷத்தை வளர்த்தார்களோ அந்த பார்ப்பனர்கள் மீது திரு சீமானுக்கு மிகப்பெரிய பாசம் வந்து விட்டது. அப்படி இல்ல, நீ அவன் தமிழன்டா அப்படின்னு நீங்க கூக்குறீங்க. அவன் தமிழ் தானே பேசுறான். அவன் வந்து 3000 ஆண்டுகளா தமிழ் பேசிட்டு என்னோட இருக்கான். நீங்க இங்க பாரதியை விட தமிழ் இருக்கான். சாதிகள் இல்லையடி பாப்பான்னு அவர் பாடுறாரு. இரண்டுக்கு ஒரு முரண் தெரியலையா? என்னது? நீங்க வந்து முதல்ல சொல்றீங்க இந்த ஜாதி துவேஷத்தை வளர்த்தவர்கள் பார்ப்பனர்கள் சொல்றீங்க. இவன்ட்ட இருக்கிறதுக்கு மேல நான் வெள்ளையன்ட்ட போயிடலாம், பாயா போயிடலாம் சொல்லி போயிட்டான்னு சொல்றீங்க. ஆனா இவன் பூரா தமிழன்னு சொல்றீங்க. அப்ப தமிழர்கள் தங்களுக்குள்ள நடந்த மோதல நிலையை நீங்க பார்ப்பனியம் தனியா எப்படி பிரிப்பீங்க? இன்னைக்கு இருக்கிற நிலை பார்க்கணும். எந்த பிராமணர் வீட்டுல கௌரவ கொலை நடக்குது? எந்த பிராமணர் பொண்ணுக்கு ஓடிடுச்சுன்னு தற்கொலை பண்ணி சாகுறான்? நீங்க எடுத்துக்கிறீங்க. ஆதி தமிழ் குடிக்கு அதிகமா பொண்ணு கொடுத்திருக்கிறது யாரு? ஒரு புள்ளி விவரத்தை எடுங்க. சாதி துவேஷம், இந்த பார்ப்பனிய சிந்தனைங்கிறது இருக்குல்ல, இந்த கருத்தாக்கம், அது எல்லா சமூகத்திட்டையும் புறையோடி போயிருச்சு. இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட பறையர் இருக்கிறவர் எத்தனை சக்கிலியருக்கு பொண்ணு கொடுத்திருக்கிறாரு? இல்லங்க, இந்த நேர்காணல திரு சீமான் சொல்லக்கூடிய விஷயம், ஏன் கிறிஸ்துவர்களாகவும் ஏன் இஸ்லாமும் மாறினாங்க அப்படின்னா இந்த பார்ப்பனியத்தோட கொடுமை. இதே நேரம் பார்ப்பனியத்தின் கொடுமை இல்ல, அது ஒரு சாதி ஆதிக்கம். நீங்க சொல்றது யாரு? நீங்க கேட்டீங்களா? யாரு 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 யாருன்னு கேட்டீங்களா? அது யாரு இப்படி செஞ்சானே? முளை அறுத்துறன்னு சொன்னானே, விலை அறுத்துறன்னு சொன்னானே, சேலை கட்டக்கூடாதுன்னு சொன்னானே, இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்களா? அவன் யாரு? நீங்கள் தான் சொன்னீங்க. அவன் தான் இந்த மத மாற்றத்துக்கு காரணம். அவன் யார்? அவன் யார்? அவன்
பார்ப்பனன்னு நீங்க சொல்றீங்க. பின்னாடி அப்படியே வந்தா வாய்மொழியாகவும் தாய்மொழியாகவும் வீட்லயும் வெளியிலயும் தமிழ் பேசுறவன் பார்ப்பன, அவன் எப்படி பிராமணன் வெளியாகும் 3000 வருஷமா என் கூட இருக்கிறான், அவனும் தமிழன் தான் சொல்லி சொல்றது நீங்க. ஆமா, நீங்க எதிர்க்கும் போது வருது. இப்ப நான் வந்து தமிழர்னு சொல்லும் போது நீங்க எங்களை வந்து 400 ஆண்டுகளா இருக்கிறோம், நீங்க என்னை எப்படி எதிர்ப்பான்னு கேட்கிற. நீங்க என்ன திராவிடன்ங்கிற, நான் நீ எதுக்கு எப்படி எதிர்ப்பான்னு கேட்கிற. ஆனா 3000 ஆண்டுகளா இருந்த பிராமணரை ஏன் எதிர்த்தாங்கன்னா அதுக்கு ஒன்றை பதில் இல்ல. நீ என்ன எப்படி எதிர்த்த? நான் பிறப்பின் அடிப்படையில் இனவாதம் பேசுறேன்ற. நீ பிராமணர் அல்லாதவர் நீதி கட்சின்னு ஆரம்பிச்சு பிராமணர் அல்லாதவர் கட்சி, அவர் எந்த அடிப்படையில பிராமணரா பார்த்த? பிறப்பின் அடிப்படையில் தான் பார்த்த. நீங்க இல்ல இந்த ஜாதி துவேஷத்துக்கும் மத மாற்றத்துக்கும் அடிப்படை காரணமாக பார்ப்பனியம் இருந்தது நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த பார்ப்பனியம் 3000 ஆண்டுகளா இங்க இருக்குங்கிறத நம்ம ஏற்கனமா? 3000 ஆண்டுகளா இருக்குது. அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா இருக்கட்டும் தம்பி. எதிர்க்க வேண்டிய கருத்துக்களை என்னைக்கு நம்ம எதிர்க்கிறோம், அதுல ஒரு மாற்றம் இல்ல. இன்னைக்கு இந்த ஒருத்தனுடைய கருத்தை அவனுடைய தத்துவத்தை நம்ம எதிர்க்கிறதுக்கும் தனி மனித வெறுப்பை காட்டுவதற்கு வித்தியாசம் இருக்கு. நான் ரொம்ப நெருங்கி கேட்கிறேன், இந்துக்கள் தான் தமிழர்கள் என்று சொல்கிறாரா சீமா? அப்படி சொல்ல முடியாது தம்பி. இந்து மதத்தை வச்சு ஒரு இதை வச்சு சாதி மதத்தை வச்சு தமிழர்களை இஸ்லாமியர்கள் வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர். நீங்க சொல்றீங்க வாய்மொழியாவும் தாய்மொழியாவும் தமிழ் பேசுறவங்க பேசுற முஸ்லீமே நீங்க எப்படி தமிழர் ஆயிருப்பீங்க? அப்ப ஏற்க முடியாது. உருது பேசுற முஸ்லீம் தமிழர்னா பாகிஸ்தான்ல இருக்க தமிழரா? உருது பேசுற முஸ்லீம் என் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அது இருக்கிறாங்க. உருது பேசுற முஸ்லீமே உருது பேசுற முஸ்லீமாவே தான் ஏற்கிறோம். அவரை தமிழரா ஏன் ஏற்கணும்? ஒண்ணு அவரை தமிழரா நான் ஏற்ற நான் பைத்தியக்காரனா இருக்கணும். அவர் தன்னை தமிழர்னு சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். உருது பேசுற முஸ்லீம் தான் அவரை தமிழரா ஏற்க முடியாது. மாற்று மொழியில திருப்பலி நடத்தக்கூடிய சர்ச்சுகள் இன்னைக்கு இருக்குது. அப்ப கிறிஸ்தவர்கள் ஏற்க போறது இல்லையா? இல்ல, பெரும்பாலும் நீங்க வந்து மாற்று மொழியில வந்து நீங்க இங்க வந்து கேரளாவில் இருக்கிறவன் வந்து மலையாளி எப்படி வந்து எனக்கு கிறிஸ்தவரா ஆயிட்டான்னா தமிழன் ஆயிர முடியுமா என்ன? அப்படி இப்படி ஆயிர முடியும். ஆந்திராவில் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, அப்படி சொல்ல முடியாதுல்ல. நீங்க இங்க இருக்கிற இஸ்லாம், நான் இஸ்லாம்னா அரேபியால இருக்கும், நான் ஒன்னா அவன் அரேபியன், நான் தமிழன். இறை வழிபாட்டிற்காக ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்குமே ஒழிய இனத்தால் மொழியால் நான் வெவ்வேறு. அதைத்தானே ஐயா காகிதம் இல்லத்தை கூட சொல்றாரு, இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழின்னு அவரே தான் சொல்றாரு. அப்படிதான் நீங்க பார்க்கணும். மதத்தை வச்சு ஒரு இனத்தை நீங்க எப்படி வரையறுப்பீங்க? இனம் என்பது ஒரு மொழியை பேசக்கூடிய ஒரு மக்களின் கூட்டம் தான் இனம். இதான் உலக வரையறை. மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. இது நேத்து வந்தது, இப்ப வந்தது. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். அது நான் ஆசிவகத்திலிருந்து சைவத்திலிருந்து மாறி மாறி வந்திருக்கேன். இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நான் இந்துவா கருதப்படுறேன், இந்துவா இருக்கிறேன். அதானே ஒளி. இது இன்னைக்கு விரும்பினா அதுல இருக்கலாம், இல்ல நாளைக்கு கிறிஸ்தவரா போலாம், கிறிஸ்தவர் வேணாமா திரும்பி இஸ்லாமியரா வரலாம், இஸ்லாம் வேணாமா இந்துவா கூட மாறிக்கலாம். இனம் மாற முடியாதுல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை முஸ்லீம்களும் எத்தனை கிறிஸ்தவர்களும் தமிழில் பெயர் வைக்கிறார் வச்சு மாறி வருதுல்ல. இப்ப என்னுடைய கட்சியில என் தம்பி யூசுப் எல்லாளன் யூசுப்னு வர்றான்ல, என்னுடைய தம்பி மீரான்ங்கிற முத்து மீரான்னு மாத்திக்கிறான்ல, முகமது மீரான் முத்து மீரான்னு மாத்திக்கிறான்ல. அதிமுக தமிழ் மகன் உசேன் ஒரு அண்ணன் இருக்காருல்ல, பாத்திமா தமிழ் பாத்திமான்னு வச்சுக்கிறாங்கல்ல. அப்ப தமிழர் இஸ்லாத்துல இருக்கிறாரு, அப்படி தெரியுது. அந்த அடையாளம் தான் நம்ம கேட்கிறோம். அப்ப உருதுல வந்து இஸ்லாமியர்கள் பெயரை வைக்க கூடாது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் தம்பி. ஒரே நாள்ல நீங்க வைக்க கூடாதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். கிறிஸ்தவத்துல டேவிட், ஆண்டனி, பிரிட்டோ, சேவியர்னு பூரா இங்கிலீஷ் பேரா தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். மொழி ரீதியா நம்ம தனியா வரணும், நம்ம தமிழருக்கான தனி அடையாளம் வேணும்னு சொல்றீங்க. தமிழர் என்பது ஒரு முகவரி என்பது போல ஜாதி என்பது ஒரு முகவரி தானே, மதம் என்பது ஒரு முகவரி தானே. இது மட்டும் எப்படி தமிழர் என்பதில் பெருமை கொள்ளலாம், பிராமணன் என்பதிலையோ நாடார் என்பதிலையோ தேவர் என்பதிலையோ பெருமை கொண்டா அது வெறியா எப்படி மாறுது? ஜாதியால பிரிஞ்சு கிடக்கானே சண்டை வரீங்க, அப்ப மொழியால பிரிஞ்சு கிடக்கா இன்னொருத்த சொல்லலாம்ல. இல்ல ஒரு இந்த சமூக பிளவுங்கிறது சாதியும் மதம் தான் தமிழர்களை கூர் பிரிக்கிற பெரிய கொடுமையான சக்தியா இருக்குதுங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படியே இன்னொருத்தர் வந்து இந்தியாவை பிரிக்கிற சக்தியா அந்த மொழி தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுவார்ல. அப்படி இல்ல, எல்லாம் மொழிவழி மாநிலம் பிரிச்சதே அந்தந்த மொழிவழி தேசிய இனங்கள் அவர்களுடைய மொழி, இலக்கியம், கலை, பண்பாடு, வேளாண்மை இதெல்லாம் பாதுகாத்து வாழ்வதற்கு தான் தம்பி சமூக பொருளாதார அரசியல் அதை கட்டமைச்சு வாழ்றதுக்கு தான் மொழிவழி மாநிலம் ஒவ்வொருத்தருக்கும் பிரிக்கிறோம். மதமும் சாதியும் வந்து ஒரு இந்து தமிழர் அவர் இந்துவா இருக்கிறார், ஒரு இஸ்லாமிய தமிழர், இந்த இந்து தமிழர் வந்து இஸ்லாமிய தமிழருக்கு வாக்கு செலுத்துறது இல்லை. இந்த இஸ்லாமிய தமிழருக்கும் இந்து தமிழருக்கும் கிறிஸ்தவ தமிழர் வாக்கு செலுத்துறது இல்ல. அப்படிங்கும்போது தமிழர் தேசிய இனத்திற்கு ஒரு அரசியல் ஓர்மை, ஒரு வலிமை வராம விழுந்துருது. கண்ணு முன்னாடி பாக்குறோம்ல. அப்ப இங்க வட மாவட்டங்கள்ல வன்னியர், பறையருங்கிற 2 தமிழ் சமூகம், இது ரெண்டும் மோதிக்கிறது. தெற்க தேவேந்திரர், தேவருங்கிற 2 தமிழ் சமூகம், பெருத்த தமிழ் சமூகம், ரெண்டும் மோதிக்கிறது. இந்த மோதல்ல வந்து இங்க தமிழ் சமூகத்தின் அரசியல் ஓர்மை வலிமை சிதைஞ்சு அழிஞ்சிருது. இதானே கண்கூடு. இதை பார்த்த பிறகுதான் நாம் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வதை தவிர வழி இல்லைன்னு வாரோம். நம்ம
எங்களை இந்த சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு தான் தமிழன்கிற இன உணர்ச்சியே பிறக்கும். இல்ல, நான் என்னுடைய கேள்வி, தமிழர் என்பது ஒரு அடையாளமாக இருக்குமானால் ஜாதியே இன்னொரு அடையாளமா இருக்கக்கூடாது. சாதி பிளக்குதுல, சாதி இழிவு, சாதி மதம். நீங்க வந்து தமிழர்ங்கிறத நான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தெலுங்கரையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னடரையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உருது பேசுற முஸ்லீமும் உங்களுடைய தமிழ் இனப்பற்று பிரிக்குதுல. அது எப்படி தம்பி பிரிக்குது? அவங்க பற்றோட தானே இன்னைக்கு தெலுங்கு செட்டியார் மாநாடு, தெலுங்கு இனத்தை ஒருமைப்படுத்துறது. அதை நான் எதிர்க்கலை, வரவேற்கிறேன்ல. நீங்க எப்படி நீங்க இதா பேசுறீங்க? அத மாதிரி வன்னியர் மாநாடு, தேவர் மாநாடு, தாழ்த்தப்பட்டவர் மாநாடு. தம்பி, இது இன ஓர்மையை பிரிக்குது. நீங்க எல்லாம் ஒன்னா இருங்க. நீங்க தெலுங்கரா இருங்க. உங்க பண்பாடு, உங்க மொழி, உங்கள் கலை அடையாளங்களோடு நீங்க அப்படியே வாழுங்க. இந்த நிலத்துல உங்க அப்படியே அன்போட ஆற தழுவி வாழ வைக்கிறோம். அப்படிதான் நம்ம சொல்றோம். அப்படி என்ன சொல்றாரு ராமதாசன்? சொல்றாரு வன்னியராவே இருங்க, தாழ்த்தப்பட்டவருக்கு பொண்ணு கொடுக்க எடுக்காதீங்க. திருமாவளவன் சொல்றாரு தாழ்த்தப்பட்டா இருங்க, அந்த பக்கம் போகாத வராதீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. அப்ப அதையும் நீங்க வரவேற்கணும்ல. தெலுங்கரா இருப்பதை கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிமிர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வது நம் தாய் தாயன்னு புரட்சி பாவலம் பாடுறாரு. இடை வந்த சாதி. இது சாதி என்பது இந்த சமூக கட்டமைப்பு எப்ப வந்ததுன்னு பாக்கணும். அங்க வந்து பறையர், பாணன், துடியன், கடம்பன் 4 குடி தவிர வேற குடி இல்லைன்னு தமிழனுடைய தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் வரை இருக்குது. அதுக்கு பிறகு இன்னைக்கு 4000 குடிகள் வந்துருச்சு. இதுதான் பிளந்து பிரிக்குது. இதே அறிவார்ந்த ஒரு சமூகத்தின் பிள்ளைகள் நம்ம பிரியும் போது எதுடா நம்மளை பிளந்து வீழ்த்துதுன்னா அதை கலைந்து மறுபடியும் இணைந்து வெல்வது வாழ்வதற்கு தானே ஒருத்தன் போராடுவான். அததான் நீங்க பாக்கணும். நீங்க சே குவாராவை உங்களுடைய முன்னுதாரணமா எடுக்கிறீங்க. நீங்க ஹிட்லரை உங்களுடைய பதாகைகள்ல வைக்கிறீங்க. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளிமொழி, மற்ற இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னுதாரணமா இருக்கிறீங்க. இந்தியாவிலேயே இருந்து தமிழ்நாட்டிலே இருந்த எம்ஜிஆரோ, பெரியாரோ, கருணாநிதியோ, ஜெயலலிதா வந்து அதெல்லாம் செல்லான்னு சொல்றீங்க. இங்கே இருந்தவங்க ஏற்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்க ஒரு தத்துவத்தை எடுத்துக்கிறோம். உங்க நாம் தமிழ் இயக்கத்துடைய படங்கள் அவங்க படம் வைக்கிறாங்க. சேகுவேரா ஒரு சேகுவேரா எனக்கு ஒரு வழிகாட்டியா நான் பாக்குறேன். ஒடுக்கப்பட்டு ஒரு அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஆள்றதுங்கிறது வேற, எனக்கு முன்மாதிரியா வாழ்றதுங்கிறது வேற. எங்கெல்லாம் மானுட சமூகம் தாழ்ந்து வீழ்ந்து ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கோ அதன் உரிமைக்கு போராடியவன், புரட்சி செய்தவன், பேசியவன், பாடியவன், எழுதியவனை எல்லாம் நாங்க முன்மாதிரியா ஏற்கிறோம். அதை நீங்க விளங்கி கொள்ளணும். ஆனால் தகப்பன் என்பவன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் என்பவன் ரத்தவனா இருக்கணும். என் வழி புரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது. என் மொழி தெரியாதவன் எனக்கு இறைவனா இருக்க முடியாது. என் வழி தெரியாது உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது. இதுதான் எங்க நிலைப்பாடு. நீங்க இதுல வந்து சேகுவாராவை எடுத்துக்கிறேன்னா சேகுவாரா ஒரு முன்வாதாரணமா இருக்கிறான். இருங்க, ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தின் கியூபா விடுதலைக்கு போய் போராடுறான். அவனுடைய தாய்மொழியும் அதுவும் ஒன்னா இருந்தான மொழி. அவன் அர்ஜென்டினா, அவன் கியூபா. அதனால இன்னொரு தேசத்தின் விடுதலைக்கு போய் போராடுறான். அப்படித்தான் நாங்க சுபாஷ் சந்திர போஸ் மைசூர்ல கன்னடர்கள் மத்தியில வெறிகுண்டு எழுந்த போது 70கள் இன்றுள்ள 70களிலே நான் தமிழச்சி தான் என்று சொன்னவர் ஜெயலலிதா. இன்றைக்கு உங்களை விட என்னை விட அதிகமாக தமிழுக்கு தொண்டாற்றி கொண்டிருப்பவர், தமிழுக்கு எழுதி கொண்டிருப்பவர் கருணாநிதி. இவர்களெல்லாம் தமிழர்களாக ஏற்க முடியாது. சீமான் மட்டுமே தமிழர். என்ன கொடுமையா தொண்டாற்றுறது? நீங்க ஜெயலலிதா நான் சொன்ன சம்பவம் உங்களுக்கு தெரியும். கருணாநிதி கண்கூடா பார்க்கக்கூடிய உதாரணம். இப்ப அவங்க எப்படி நீங்க தமிழரை ஏற்க முடியாது, நான் தான் தமிழன் எப்படி சொல்வீங்க? யாரு? ஜெயலலிதாவே கருணாநிதி ஏற்க முடியாதுன்னு சொல்றீங்க. தமிழர் இங்க இருக்கிற தெலுங்கர்களோட தான் நாங்க தமிழர்னு சொல்றாங்க. எல்லாரையும் தமிழரா ஏற்றுக்கிறோங்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க எல்லாரும் தமிழரா ஏற்றுக்கிறோங்கிறீங்களா? அவங்க தமிழரா இருந்திருக்காங்க. ஜெயலலிதா வந்து பதிவு எதிரில வந்து தடி கொண்டு வந்து நான் கன்னடத்தின் சொல்லுன்னு சொல்லும்போது சொல்ல முடியாது நான் தமிழச்சி என்று சொன்னவர் ஜெயலலிதா. தொல்காப்பிய பூங்காலிருந்து தமிழ் இலக்கியங்களுக்கு 100 விஷயங்கள், இலக்கணங்களுக்கு 100 நூல் எழுதியவர் கருணாநிதி. அது கூட எழுதலைன்னு வச்சுக்கிறீங்க. அவர் என்னதான் எப்படித்தான் அவர் வந்திருப்பாரு? அதை கூட செய்யலைன்னா என்னதான் அவரு? நீங்க இத்தனை காலம் தமிழின தலைவர் சொன்னதுக்கு இதை கூட செய்யலைன்னா எங்க 2 வார்த்தை பிராமணர்களை சொல்றீங்க. பிராமணர்கள் வந்து ஆரியர்கள் கிடையாது, வந்தேரியர்கள் கிடையாது, 3000 வருஷமா என் கூட இருக்கான்னு சொல்லி சொல்ற என்ன சொல்றீங்க? வாய்மொழியாம் தாய்மொழியாம் தமிழே பேசுறான், அவன் என்னுடைய ஆளுன்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப நான் தமிழச்சின்னு உத்தரவாதமா சொல்லி வெறியர்கள் முன்னாடி பேசின ஜெயலலிதா, தமிழுக்காக பல நூல்கள் எழுதிய கருணாநிதி, இவர்கள்லாம் தமிழர்கள் என்ன எப்படி கணக்குன்னு கேட்கிறேன். பேசினவன் தமிழராயிருவான், எழுதினவனும் இப்ப எதிராளிகள் முன்னாடி பாரதி விட தமிழுக்கு தொண்டாற்றிருக்கு ஒரு பெரும்புலவன் உண்டா? ஏற்க வேண்டியதான். இப்ப பரிதிமார் கலைஞரை விட உண்டா? சாமிநாயரை விட யாரும் எதிர்க்கலையே. தமிழ் தாத்தா அவரை விட ஒரு உண்டா? அவங்களை யாரும் எதிர்க்கலையே. நீங்க சொல்றது கருணாநிதி தமிழுக்கு தொண்டாற்றிருக்காரு. அவர் தமிழரா தெலுங்கரா? நீங்க ஒரு தடவை அவர்கிட்ட நேர்காணல் கண்டு சொல்லுங்க. உங்களை தெலுங்கர் என்று சொல்கிறார்கள். தெலுங்கும் திராவிட மொழிகளில் ஒன்றுதான் சொல்றாரு. நேரடியா சொல்லணும்ல. இல்ல நான் தூய தமிழன் சொல்லணுமா இல்லையா?
நீங்க முன்னெடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய படங்கள் வரிசை பத்தி பார்க்கும்போது கடந்த முறை நம்ம பேட்டோம் ஹிட்லர் படம் வந்துச்சு அப்படின்னு. ஹிட்லர் படம் அதை விட்டுருவோம், அதை முட்டாச்சு. இந்த முறை பார்த்தா திடீர்னு திரு காளிமுத்து படம் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. திரு காளிமுத்து எப்படி நம்ம வந்து முன்னத்தியதா எடுக்க வேண்டிய தலைவர்கள் ஏர் இல்ல தம்பி, மொழிப்போர் ஈகியர் படங்களை எல்லாம் வச்சுட்டு வரும்போது அவர் படத்தை வச்சிருக்காங்க. இல்ல, அவர் தலைவரா ஏற்ற எம்ஜிஆர் ஏற்க மாட்டீங்க, அவர் தலைவரா ஏற்ற ஜெயலலிதா ஏற்க மாட்டீங்க, அவர் தலைவரா ஏற்ற கருணாநிதி ஏற்க மாட்டீங்க, அவரை ஏற்பீங்க. ஓ பன்னீர்செல்வம் வந்து கருணாநிதியாலேயே பாராட்டப்பட்டவர் பச்சை தமிழர். என்னதான் எல்லாரையும் ஏத்துக்கிட்டு இருக்கணும். நான் உங்களுடைய சித்தாந்தத்தை தெளிவுபடுத்த முயற்சி பண்ணிக்கிறேன். நான் வந்து கன்வின்ஸ் ஆகி நான் சீமானுக்கு ஓட்டு போறதுக்கு முன்னாடி நான் தெளிவோட தான் ஓட்டு போறேன்னு புரிஞ்சுக்கொள்ள நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஓ பன்னீர்செல்வம் பச்சை தமிழர் கருணாநிதி சொல்றார். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்ட தலைமை வந்து தமிழர்கள் நீங்க சொல்றீங்க. அப்ப காளிமுத்து ஏற்றுக்கொண்ட தலைமை கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர். அவங்க ஏற்றுக்கொண்ட தலைமையை நான் ஏற்கனுங்கிறது இல்ல. ஆனா அவர் ஏற்கலாம். அவர் மொழிப்போர் ஈகியருக்காக மொழிப்போருக்காக போராடி இருக்கிறாங்கிறதுக்காக வச்சிருக்குது. மொழிப்போர் ஈகியர் படங்களை வைக்கும் போது அவர் படத்தையும் வச்சிருக்குது. அதுதான் நீங்க பாக்கணும். அது என்னுடைய மாமனாரங்கிறனால நீ படிச்சுன்னு எடுத்துட்டு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் வியப்பை ஏற்படுத்துமா இல்லையா பாக்குறவங்களுக்கு? மொழிக்காக போராடினாரா இல்லையா? வைகோ போராடி இருக்கிறாரு, மா நடராசன் போராடி இருக்காரு, எல் கணேசன் போடி இருக்காரு. மொழிப்போர் ஈகியர்ல இறந்தவர்கள் படத்தை தான் அதுல வச்சிருக்குது. அதுவும் கூட எனக்கு தெரியாது. தம்பிகள் மொழிப்போர் ஈகியர் படத்துல வைக்கிறதுல வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். ஜாதிய பாகுபாடு மிகப்பெரிய வெறியை கொடுப்பது அது ஒளிச்சி ஆனஞ்சலி சொல்றீங்க. ஆனா உங்களுடைய திருமங்கலம் வேட்பாளர் திரு தமிழ்மணி அவர்கள் அவர் முகநூல்ல ஒரு பதிவு செய்யும் போது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை கடுமையான வார்த்தை பிரயோகத்துடன் செய்யறாரு. அதுக்கு பின்னாடி நீங்க கண்டிச்சீங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சு வச்சு அது விஷயம் இல்ல. அது தவறு. அவர் அந்த மாதிரி பதிவிட்டு இருக்க கூடாது. அவர் வேட்பாளர் நீங்க நீக்கிருக்கணும் நேரம். எது அவர் வேட்பாளர் பட்டியல் நீங்க நீக்கி. அவன் அப்படி ஒரு சிந்தனை உள்ளவனா இருந்தா, சாதிய மேலாதிக்க சிந்தனை உள்ளவனா இருந்தா அவனை கட்சியை விட்டு வெளியில அனுப்பியிருப்பேன். அவன் நல்லவன், அடிப்படையில் ரொம்ப நல்லவன். அவனும் ஒடுக்கப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தின் பிள்ளை. அதனாலதான் நம்ம அவன் சிறந்த செயல்பாட்டாளனும் கூட. அவன் வந்து இந்த நீண்ட விவாதத்தை எனக்கு அனுப்பும்போது அவர் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு வர்றாரு. நாங்க தலித்துங்கிற சொல்ல அந்த இதை ஏற்கல. நாங்க ஆதி தமிழ் குடி அல்லது மூத்த குடிங்கிறது தான் நாங்க பழந்தமிழர் அல்லது தொல் தமிழர் ஆதி தமிழருங்கிறத நாங்க ஏற்கிறோம். அவர் பயன்படுத்திய வார்த்தை நீங்கள் பயன்படுத்த விரும்பாத வார்த்தை. நீங்கள் அறிந்த வார்த்தை. அது மிக தவறானது. செய்தவர் உங்களுடைய வேட்பாளர். அதான் தம்பி, அது தவறானது. அது போய் அவரை நேரடியா மன்னிப்பு கேட்க சொல்லி அது காவல் நிலையத்திலே வருத்தம் தெரிவிச்சு அதை எழுதி கொடுத்து அது சமரசங்கள் செய்து கொண்டு இனி அது போல அந்த மாதிரி பதிவிடுவதில்லைன்னு முடிவெடுத்து அது முடிவு கொண்டு வந்திருக்குது. அதை திரும்ப திரும்ப தோண்டிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல. இல்ல, நான் வந்து எல்லா தலைவர்களுமே சில குற்றங்களை சமரசம் செய்து கொள்கிறார்கள். அதே போல சீமானும் சமரசத்தை துவங்கி விட்டார். இதுல என்ன தம்பி, அவன் அந்த உணர்வு விதத்துல பண்ணிடுறான். உளமாற அவன் செய்யறவன் இல்ல. இருந்திருந்தா வெள்ளப்படான்னு வெற்றி விட்டு இருப்பேன். நான் இறுதியான ஒரு கேள்வி வைக்க விரும்புறேன். நான் வாக்களிக்கணும், வாக்குச்சாவடி முன்னாடி நிக்கிறேன். ஏன் நான் சீமானுக்கும் நாம் தமிழர் இயக்கத்துக்கும் வாக்களிக்கணும்? திமுக அதிமுக இதுக்கு மாற்று முழுக்க முழுக்க இந்த மண்ணை மக்களை தங்கள் உயிருக்கு மேலாக நேசித்து நிக்கிற இந்த நாம் தமிழர் கட்சி தான் இருக்க முடியும். அந்த இதை நாங்க எடுத்து முன் வச்சு சொல்லும் போது எமது மக்கள் எங்களுக்கு வாக்கு தரணும். ரெண்டாவது, இந்த நிலத்திலே ஒரு எளிய மக்களின் பிள்ளைகளா அடித்தளத்துல கீழே வறுமையில் தோய்ந்து இருந்த நிலத்திலிருந்து வர்ற பிள்ளைகளா நாங்க தான் இருக்கோம். எங்களுக்கு தான் இந்த பசி, இந்த கவலை, இந்த ஏக்கம், இந்த வறுமை இதெல்லாம் தெரியும். மற்றவரெல்லாம் வந்து சொல்லுவாங்களே ஒழிய நீங்க ஊழல் ஒழிக்கிறோம், லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு அதுக்கான வரைவு இருக்காது. நான் எப்படி ஒழிப்பேங்கிற வேலை திட்டத்தை நான் கொடுப்பேன். தீர்வுகளை திட்டத்தோட முன்வைக்க போறீங்க. அதுதான் நான் மற்ற கட்சிகளை போல நான் தேர்தல் அறிக்கையே தரல. நான் நாம் தமிழர் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவைத்தான் கொடுக்கிறேன். வெளிப்படையான நிர்வாகம். நான் ஒரு உள்ளாட்சிக்கு 2 கோடி ஒதுக்குறேன் அப்படின்னா, ஒரு ஊராட்சிக்கு அந்த 2 கோடி நான் ஒதுக்கியிருக்கேன்னு அதுல இருக்கும். அது எவ்வளவு என்ன செலவாகுதுன்னு என் மக்களுக்கே வெளிப்படையா கணக்கு ஒப்பிப்பேன். அரசு வேலைவாய்ப்பு இது போன்ற திட்டங்கள் எல்லாம் வந்து தமிழருக்கு முன்னுரிமையா, தமிழருக்கு மட்டுமே வேலை வாய்ப்பா? இல்ல, எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு. தமிழ் படித்தவர்களுக்கு முன்னுரிமை, 80 விழுக்காடு முன்னுரிமை. தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமான்னு கேட்டுதான் என் தாய்மொழி சாகுது. அப்ப நான் தேசிய முதலாளிகளை உற்பத்தி முதலாளிகளா உருவாக்குவேன். வெறும் தரகு முதலாளி, வர்த்தக முதலாளியா இருக்கிற நிலையிலிருந்து உற்பத்தி முதலாளிகளா மாற்றுவேன். எனக்கு வந்து மறை நீரா இப்ப என்ன ஒரு ஹுண்டாய் நிறுவனம் இருக்குதுன்னா, ஒரு கார் 4 லட்சம் லிட்டர் தண்ணீரை குடிக்குது. ஆனா அது 5000 கிராமங்களுக்கான நீர் தேவை. ஆனா ஒரு கார் தான் எனக்கு தெரியுது. அப்ப 50 லட்சம் கார் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இந்த நிறுவனம் எனக்கு வேண்டாம், நான் இறக்குமதி செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு பல லட்சக்கணக்கான கோடி தண்ணீரை அடிச்சுட்டு போயிடுறான். இப்ப என்னோட நீர் வளத்தை நான் முழுக்க இழக்கிறேன். நான் என்ன செய்யறேன், நான் எல்லாத்தையும் நிறுவனம் மயப்படுத்துறேன். வேளாண்மையை தேசிய தொழிலா மாற்றி, வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. அப்ப இந்த வேளாண்மை அரசு தேசிய தொழிலா மாற்றி அரசு பணியா மாற்றும் போது
5000 ஏக்கர் தக்காளியில இருந்து ஒரு தொழிற்சாலை, 3000 ஏக்கர்ல எள்ளுல இருந்து எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, தக்காளியில இருந்து பழக்கூழ் ஊறுகாய் தயாரிக்கிற தொழிற்சாலை. இந்த உணவு தேவை மாநில மக்களின் உணவு தேவை, பிற மாநில தேவை, அந்நிய தேசங்களின் தேவை, எல்லாமே இயற்கை வேளாண்மை. ஆடு மாடு வளர்த்தல், பண்ணை நிலங்களை உருவாக்கி, மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி, டென்மார்க், நியூசிலாந்து போல, ஸ்வீடன் போல எல்லாம் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை, அதுல இருந்து வர கழிவுகள் இயற்கை உரம், அதுல வேலை செய்யறவனுக்கு பணி, ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு, இதுக்கு படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர்கள் நிலை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. இங்க கணினி படிச்ச பிள்ளைகள் 5 கிலோ எடையில எத்தனை ஆயிரம் ஆடு நிக்குது, எவ்வளவு ஆடு சென்னையா நிக்குது, எவ்வளவு குட்டி போட்டிருக்கு, எத்தனை லிட்டர் பால், லட்சம் லிட்டர் பால் போயிருக்குது, இந்த கணக்குகள். அதுக்கு மேல படித்த பிள்ளைகள் சந்தைப்படுத்துவதற்கு, பிற மாநிலங்களை சந்தைப்படுத்த, அந்நிய தேசங்களில் சந்தைப்படுத்த, என்னுடைய காய்கறியை நான் எப்படி வேளாண்மை முறையில என்னுடைய பண்ணையை பாரு, நான் எப்படி எந்த ரசாயன உரம் இல்லாம எவ்வளவு இயற்கையா விளைய வைக்கிறேன் என்னன்னு பாரு. இப்ப நீங்க எல்லாமே தொழிற்சாலையா மாத்திடுவேன். நீங்க அப்படிங்கும்போது குட்டி 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 தொழிற்சாலை அங்கங்க பகுதி சார்ந்து வேலை இல்லைங்கிற நிலையவே ஒழிச்சு விட்டுருவேன். கேட்பதற்கு ரொம்ப இனிமையா இருக்குது. தென் மாவட்டத்தை சேர்ந்த நீங்கள் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூரை உங்களுடைய தொகுதியா தேர்ந்தெடுக்கான காரணம் என்ன? அங்க இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு என்னவா இருக்கும்? இல்ல, அந்த இடத்துல எனக்கு பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் நிக்கிறதா நமது பண்பாடு, நம்ம மரபு. தானே புயல்லையும் இப்ப நடந்த வெள்ளத்திலையும் பெரிய பாதிப்புக்கு ஆளான மக்கள், அங்கே சைமா தொழிற்சாலை, அங்கே ஒரு சின்ன ஒரு துறைமுகம் கேட்கிறாங்க மக்கள். கடலூர்ல வீரபாண்டியில இந்த 2 தொகுதியில தான் மக்களே விருப்பம் தெரிவிச்சு என்னை நீங்க இங்க போட்டி போடணும்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அந்த கடலூர்ல நான் நிக்கணும்னு நினைச்சேன். நான் தென் மாவட்டத்துக்குள்ள எந்த மாவட்டத்துக்குள்ள எந்த தொகுதியில போய் நின்னாலும் சாதிய அழுக்கு என் மேல பூசப்படும். ரெண்டாவது, தென் மாவட்டத்துல அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு வரும். அது நான் ஒரு பொது கட்சியை உருவாக்கணும்னு நினைக்கிறவன், பொது தலைமையா உருவாகணும்னு நினைக்கிறவன். கட்சி இனத்தின் எதிர்காலம் வளர்ச்சி எல்லாத்துக்குமா நான் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் நிக்கிறதும் சரியா இருக்கும். அது எனக்கு கடலூர் சரியான தொகுதியா படுது. அங்க இந்த சாதி மத அரசியல் வெல்லாது, வென்றதும் இல்ல. சாதி மத அரசியல், ஜாதி அரசியல் ரொம்ப வைப்ரண்டா இருக்கக்கூடிய இடம் சொல்லி நீங்க பார்க்க போறீங்க. நீங்க இந்த 2 மாசம் கழிச்சு பார்க்க போறீங்க யார் வெல்ல போறான்னு. நன்றி திரு சீமான், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி.